அதெல்லாம் முடியாது. நாட்டை தான் எடுத்து டெய்லியும் 9 இருப்பான். காக்காசி என்னோட போட்டி போறேன்னு சொல்லியிருந்தே வரியா? வரேன்டா. இந்த வாண்டுகளாம் முதல்ல அமுச்சு விடு, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இப்ப என்ன பண்ண போற? சரி, ரிங் அனலைஸ் பண்ண போறியா இல்ல ரசிங் அனலைஸ் பண்ண? நான் எப்பயும் கத்தி எடுத்து தான் பார்த்திருப்பேன். ஆனா இப்போ தூக்கி போட்டு Rod Flickster. அடுத்த தடவை மீப்பு இந்த மாதிரி பண்ண நினச்சி கூட பார்க்கலாம். 2 பேரும் ஓரம் எப்படி முடியும். அதான் நான் பேச மாட்டேன் கூட. ஏதாவது சண்டை படிங்க ட்ரைனிங் வரல. சரி, அங்கே யாரும் வர மாதிரி காக்காசி யார் தெரியாது. அவர் தான் வரா. நான் புடி வந்தீங்களா? அவனும் எனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. நரோட்டோட தெரியாத அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் தெரியுமா? தெரியுமே. அது இவ சொல்லாத. நம்ம என்ன பத்தி பேசுற மாதிரி எனக்கு தோணுது. மதாடா வேணாண்டா. அவன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாத. அவன் அந்த பவரை வச்சுட்டு என்ன பண்ணுவானே தெரியாது. அதை வச்சுட்டு அவன் அந்த பூமியை கூட அழிக்கலான்ட்டு இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருக்கும். அது கெட்டவன்ட்ட மாட்டிட்டாங்க. வரேன். எஸ் சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? சார். தெரியுமா? சக்கரை கேக்குற மாதிரி கேக்குறாரு. உனக்கும் அதே தான் கேக்குதா? பவர் சக்கரை. ஓ அப்படியே சன்சே. என்னால சக்கரை எனர்ஜி. நீங்க குளத்துல விடுவோம் சொன்னாலே விடுவோம், இல்ல ஏற சொன்னாலே தெரியாது எங்களுக்கு. அங்க வரமுட்டு என்ன பனிஷ்மெண்ட்? என்னோட லட்சியம் ஒக்காயே சொல்லணும். சச்சா பாருங்க, இந்த குரங்கு மாதிரி ஏறிட்டு இருக்கா. அதுல நான் தப்பா மாட்டேன். ஒழுங்கு கீழே இருங்க. நான் ட்ரை பண்ணிட்டா. ஓ சன்சே, இது கரெக்டா? சூப்பர், கரெக்ட் சாஸ்கே. நாளை எப்படி முடியுது? ஆச்சே அப்படியே உட்கார்ந்துதான். நீ காட்டுறா பண்ணா நான் சக்கரை நெஞ்சி. சன்சே, இன்னும் நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். ஜம்பிங் ரைட்ல இருந்து ஆரம்பிப்போம். அடுத்து சக்கரை நெஞ்சி போ. டேய் இத டவல் இந்த சன்சே சன்சே என்னாச்சு சன்சே? ஏய் நாட்டை வாடா சன்சே கண்ணு ஆச்சு. ஏய் நரிட்டோ விட்டாச்சி. சாரி சாசுகே. தரறேன். இங்க அவன் சரிங்கான யூஸ் பண்ணிருக்கனால அவனுக்கு அந்த பவர் போயிடுச்சு. இப்போ அவன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் அவன் சரியாயிடுவான். நீங்க யாரு? நான் தான் காக்காசியோட ஃப்ரெண்டு ஒபிட்டோ. உங்களால சக்கரை எனர்ஜி யூஸ் பண்ண முடியுமா? எவ்வளவு சரியா இருக்கேன். காக்காசி தண்ணி எடுத்துரு போ. காக்காசி சரிங்க யூஸ் பண்ணா உயிருக்கு ஆபத்தம். ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ணா அவர் இழந்துருவாரு. நான் என்னோட படிச்சிருக்கேன். இந்த மூலிகை எல்லாம் யூஸ் ஆகும். அது காக்காசி. ஏன் இந்த காக்காசி அவ்வளோதான். இவனை வீட்டுக்கு பத்திரமா வச்சுட்டு போ. நான் கிளம்புறேன். எடுத்து படிச்சுட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு போறேன். பார்த்தனது சொன்னாங்க ஒபிட்டோ. என் ஃப்ரெண்டாச்சு. எப்படி வந்திருப்பான்? சச்சே, முதல்ல நீங்க உங்க உடம்பு பார்த்துங்க, அதுக்கப்புறம் ட்ரெயினை பார்த்துக்கலாம். அதான் சொன்னாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஒபிட்டோ ஏன் கூப்பிட்ட? இவன் தான் கூப்பிட்டான். தான் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏய் ககாசி, உன்கிட்ட ஒரு தடவை சொன்னா முடியாதா? உனக்கு தான் உடல்நிலை சும்மா பட்டு வச்சுக்கலாமா? பாடா பத்துலண்டா.
ரெண்டு பேரும் மனப்பாடம் பாடம் படிச்சிட்டு இருக்க மாதிரி மூச்சை ஓத்திட்டு இருக்காங்க. இப்போ வருதல என்ன சண்டை? மாஸ் தெறிக்க விட்டாங்க. சொல்றதே கேட்க மாட்டல. அவ்வளோதான் சொன்னா இல்லையா கக்காச்சிட்ட சும்மா இருறான்னா கேட்குறானா வீட்டுக்கு அள்ளிட்டு போகணும். Broad Flickster. ஓகே